உங்களுடைய இந்த பொன்னான நேரத்துக்காக நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தியை வச்சு செய்யக்கூடிய கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 6 சப்பாத்தி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ரோல் பண்ணி நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணினது, கருவேப்பிலை ஒரு கொத்து உள்ளே சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து 2 தக்காளி பொடியாக கட் பண்ணினது உள்ளே சேர்த்து தக்காளி மசிய வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் எவ்வளோ குட்டியாக கட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் குயிக்காக வேகும். தேவையான அளவு உப்பு, நம்ம வேறு ஏதாவது காய்கறி சேர்த்துறனாலும் சேர்த்திக்கலாம். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் உள்ளே சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த காய் வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. ஒன்ஸ் கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த சப்பாத்தியை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை தூவி நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அது சுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்.